இனிய நண்பர்களே, மாலை வணக்கம். எதையாவது புதிதாக செய்ய வேண்டும், ஆனால் ஒன்றும் தோன்றவில்லையே, மனம் வெறுமையாக இருக்கிறதே என்று எனக்கு வருவது போல உங்களுக்கும் எப்பொழுதாவது நினைப்பு வருகிறதா? புதிதாக தேடி படிக்கிறோம், புதிய விஷயங்களில் கவனம் செலுத்துகிறோம். ஆனாலும் நமக்குள் ஏன் புதியதாக ஒன்றுமே தோன்றவில்லை? இந்த கேள்விக்கு ஜே கிருஷ்ணமூர்த்தி அருமையாக பதிலளிக்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? டு டிஸ்கவர் எனிதிங் நியூ, யூ மஸ்ட் ஸ்டார்ட் ஆன் யுவர் ஓன் ஆன் அ ஜர்னி completely denuded, especially of knowledge, because it is very easy through knowledge and belief to have experience, but those experiences are merely the products of self-projection and therefore utterly unreal, false என்கிறார். If you are to discover for yourself what is new, is no good carrying the burden of the old, especially knowledge, the knowledge of another, however great என்று சொல்கிறார். அதாவது நாம் உண்மையில் புதியதாக ஒன்றை அறிய வேண்டும் என்றால் முதலில் பழைய அறிவின் சுமையில் இருந்து நம்மை விடுவிக்க வேண்டும். அனுபவம், நம்பிக்கை, நினைவு இவை யாவுமே தன்னைத்தானே பிரதிபலித்து உருவாகும் மாயங்கள் என்கிறார். அந்த மாயங்களை தாங்கிக் கொண்டு புதியதை அறிய முடியவே முடியாது. உள்ளுணர்வு தானே உண்மையான கண்டுபிடிப்பு. மனம் வெறுமையாக எதையும் பிடிக்காமல் நின்றால்தான் புதியது நமக்குள் வெளிப்படும் என்கிறார். அந்த பிரதிபலிப்புகளின் இருளை தாண்டி செல்லும் போதுதான் உள்ளுணர்வு வெளிச்சமாய் எழுகிறது. அந்த உள்ளுணர்வே உண்மையான கண்டுபிடிப்பின் பாதை என்று தீர்மானமாக சொல்கிறார். இவர் இருக்கட்டும், தினமும் புதிதாய் எண்ணி புது கவிதைகள் படைத்தார் ஒரு கவிஞர். அவருக்கு மட்டும் எப்படி புதிதாக தோண்டிக்கொண்டே இருந்தது? அதை அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே, விடைபெறுகிறேன். வணக்கம்.